வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஒரு சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா திடீர் பணக்காரன் அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அதாவது அவனே நினச்சி பார்த்துருக்க மாட்டான், இப்படியெல்லாம் நம்ம எப்படி ஆனோம் அப்படின்னு. அந்த மாதிரி சில பேரை சல்லுன்னு தூக்கி விட்டுரும் சில ஜாதக அமைப்பு, கிரக அமைப்பு. ஏன் அந்த ஒரு சிலரை மட்டும் அப்படி திடீர்னு பெரிய வசதி வாய்ப்போடு தூக்கி விட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கிரக யுத்தம்னு இருக்குதான்னு பாருங்கள். கிரக யுத்தம் இருந்துச்சுன்னா அதில் எந்த கிரகம் ஜெயிக்குதோ, கிரக யுத்தத்தில் எந்த கிரகம் ஜெயிக்குதோ அந்த கிரகத்தோட திசையிலேயோ புத்திலேயோ, அந்த கிரகத்தோட திசையிலேயோ புத்தியோ, அந்த கிரகம் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி, 6, 8, 12 கூடியவராக இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் கிரக யுத்தத்தில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் அவரை கீழே கொண்டாந்து தள்ளி விட்டுட்டு போயிடும். ஜாதகர் ரொம்ப பிச்சை எடுக்கிறவனாக இருந்தால் அவனை மேலே உச்சாணி கொம்பில் கொண்டு வச்சுட்டு போயிடும். இதுதான் இந்த கிரக யுத்தத்தில் ஜெயிக்கிற கிரகத்தோட வேலையை.